Hi friends, welcome back to my channel. So இன்னைக்கு வீடியோ வந்து பாத்தீங்கன்னா ஒரு குட்டியா ஒரு vlog மாதிரி தான் இருக்க போகுது. மார்னிங் வந்து பிரேக்ஃபாஸ்ட் வந்து ராகி வெச்சு செஞ்சிருந்தேன். அத நான் ஷூட் பண்ணிருக்கேன். நான் கண்டிப்பா அத உங்களோட ஷேர் பண்றேன். உங்களுக்கு கண்டிப்பா யூஸ்ஃபுல்லா இருக்கும் அப்படினு தான் தோணுது. இப்போ வந்து பாத்தீங்கன்னா actually lunch start பண்ணலாம் தான் நினைச்சிட்டு இருந்தேன். இதெல்லாம் வந்து விளக்கெல்லாம் ஏத்திட்டு சரி lunch start பண்ணிடலாம்னு நினைக்கும்போது தான் actually நாங்க இந்த வீடு வந்து காலி பண்ணலாம் அப்படினு பிளான்ல இருந்தோம். நாங்க ஒரு மாசமா வந்து பாத்தீங்கன்னா இந்த ஏரியாலயே நாங்க வீடு தேடிட்டு இருக்கோம். இது வந்து இதுக்கு வந்து பாத்தீங்கன்னா ஏர்போர்ட் மெயின் ஹீத்ரோ ஏர்போர்ட்டுக்கு கொஞ்சம் கிட்ட தான் இந்த ஏரியா. ஸோ இங்கே தான் தேடிட்டு இருந்தோம். ஒரு மாசமா தேடிட்டு இருக்கோம். லண்டனில் வந்து பார்த்தீங்கன்னா வீடு கிடைக்கிறது அப்படின்றது ரொம்ப ரொம்ப கஷ்டம். எஸ்பெஷலி வந்து இந்த மாதிரி ரெசிடென்ஷியல் ஏரியா பக்கத்தில் உங்களுக்கு ப்ரைமரி ஸ்கூல்ஸ் இல்லை செகண்டரி ஸ்கூல்ஸ் இருக்குது அப்படின்னா பயங்கர டிமாண்ட் இருக்கும். எஸ்பெஷலி நம்ம இந்தியன்ஸ்னால தான் டிமாண்டே ஜாஸ்தி. ஸோ அதனால் இந்த ஏரியாவில் எனக்கு வந்து வீடு வந்து சுத்தமாக கிடைக்கவே இல்லை. இந்த வீட்டுக்கு நாங்கள் வந்ததே வந்து பார்த்திங்கன்னா அவசரமாக புக் பண்ணி வந்ததுனால நாங்கள் பெருசாக வந்து இந்த வீடை வந்து ப்ராப்பராக எதுவுமே அனலைஸ் பண்ணி உள்ளே வரலை. வீடு நல்ல வீடு தான், சூப்பரான வீடு, நல்ல புது வீடு தான். ஆக்சுவலி இது நான் ஹோம் டூர் கூட காமிச்சிருக்க மாட்டேன் உங்களுக்கு. ரீசன் என்னென்னா உங்களுக்கு அந்த மாதிரி நடந்திருக்கா அப்படின்னு நீங்கள் சொல்லுங்கள். ஹஸ்பண்டுக்கும் ஆரியாக்கும் பெருசாக தெரியல. பட் ஆனால் எனக்கு இங்கே வந்ததுலேருந்து ஏதோ ஒரு நல்ல ஃபீலிங்கே இல்லை. அது ஏன்னு எனக்கு தெரியுது. நம்ம வீடு அப்படின்ற மாதிரி அந்த ஒரு ஃபீலிங் எனக்கு வரவே இல்லை. ஏதோ ஒன்று வேண்டாம் வேற எங்கேயா போயிடலாம் அப்படின்ற மாதிரி தாட் வந்துட்டே இருக்குது. இந்த மாதிரி தாட் உங்களுக்கு இருந்திருக்கா அப்படின்னு கண்டிப்பாக எனக்கு கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். ஏன்னா நான் தெரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறேன். எஸ்பெஷலி ரெண்டட் ஹவுஸில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ரெண்டட் ஹவுஸ்க்கு உள்ளே போகிறோம் அப்படின்னா என்னமோ அந்த வீடு வந்து ஓகே இது நம்மளுக்கு பிடிச்சிருக்கு, இந்த வீட்டில் தான் நம்ம இருக்க போகிறோம் அப்படின்ற ஒரு ஃபீலிங் வரும். இந்த வீடு மட்டும் ஏன்னு எனக்கு தெரியல, அந்த மாதிரி ஒரு ஃபீலிங் எனக்கு வரவே இல்லை. ஒரு மாதிரி அந்த ஒரு நெகட்டிவ் ஒரு ஃபீலிங்காகவே இருக்குது. ஏதோ பிரச்சனை அப்படின்னு இந்த வீட்டில் எதுவுமே கிடையாது. ஹானஸ்டாக சொல்லணும்னா அப்படிதான், எதுவுமே இந்த வீட்டில் பிரச்சனை கிடையாது. எல்லாமே சூப்பர். பட் ஆனால் எனக்கு பர்சனலாக எனக்கு அந்த ஒரு ஃபீலிங் இருந்துகிட்டே இருக்குது. ஏன்னு தெரியல. 6 months வந்து அக்ரிமெண்ட் இருக்கிறதுனால எங்களால் வெளில வர முடியல. ஸோ அதனால நாங்கள் இருந்தோம். ஸோ அதனால ஒரு மாதமாகவே தேடிட்டு இருக்கோம் இந்த ஏரியாவில். பட் ஆனால் வந்து பெருசாக கிடைக்கல. இப்போ தான் டிசைட் பண்ணோம் கொஞ்சம் தள்ளி போய் வேற எங்கேயாவது நம்ம பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நேற்று தான் டிசைட் பண்ணோம். ஸோ என் ஹஸ்பண்ட் வந்து இன்னைக்கு போய் பார்த்துட்டு வரலாம், ஒரு வீடு இருக்குன்னு சொல்கிறாங்க, பார்த்துட்டு வரலாம் அப்படின்னு சொன்னாங்க. ஸோ அதுக்கு தான் நாங்கள் கிளம்புறோம். அதனால நான் லஞ்ச் எதுவும் செய்யலை. ஸோ குயிக்காக கிளம்புற மாதிரி இருந்தது. இந்த மாதிரி குயிக்காக கிளம்பும் போது நான் யூஸ்வலாக நான் வந்து என்ன ப்ராடக்ட்ஸ் யூஸ் பண்ணுவேன் அப்படின்றத உங்களோட ஷேர் பண்ணலாம் அப்படின்னு நினச்சேன். இந்த டாப் வந்து பார்த்தீங்கன்னா நார்மல் காட்டன் டாப். இங்கே நல்லா வெயில் ஸ்டார்ட் ஆகிடுச்சு. ஸோ இந்த காட்டன் டாப்லாம் எனக்கு நல்லாவே யூஸ் ஆகுது. நான் சென்னையிலேருந்து வரும்போதே எடுத்துகிட்டு வந்தேன். இது வந்து நான் அமேசானில் வாங்கின டாப்பு. அமேசானில் சூப்பராக இருக்கும் காட்டன் டாப்ஸ் எல்லாமே. இது ஷார்ட் டாப் தான். நான் ஃபுல் வியூ உங்களுக்கு காமிக்கிறேன். கூட வந்து பார்த்தீங்கன்னா இதில் ரெட்லேயே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு காட்டன் பேண்ட்ஸ் வந்து நான் மேட்சப் பண்ணியிருக்கேன். ஸோ இதோட ரெண்டோட லிங்க்குமே நான் உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷனில் வந்து கொடுக்குறேன். எல்லாமே அமேசானில் வாங்கினது தான். ஸோ அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா ஹேர் வாஷ் பண்ணவே இல்லை, ரொம்ப நாள் ஆச்சு. எனக்கு கொஞ்சம் வந்து தலைவலி ரொம்ப ஜாஸ்தியாக இருக்குது. சைனஸாக என்னன்னு தெரியல. ஒரு 1 வீக்காக வந்து பார்த்தீங்கன்னா சுத்தமாக ஹேர் வாஷ் பண்ணவே இல்லை. அதனால தான் மேலே தூக்கி ஒரு மாதிரி கொண்ட மாதிரி போட்டிருக்கேன். ஸோ இன்றைக்கி நான் வந்து யூஸ் பண்ண ப்ராடக்ட்ஸ் என்ன அப்படின்னு காமிக்கிறேன். ஆக்சுவலி இந்த மாதிரி நீங்கள் வந்து வாங்கி வச்சுக்கலாம். எஸ்பெஷலி சம்மரில் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இது வந்து பார்த்திங்கன்னா ஐஸ் நம்ம ஃபேஸில் வந்து டேரெக்டாக வைப்போம் இல்லையா. ஸோ டேரெக்டாக வைக்காமல் இதுக்குள்ளே தண்ணி போட்டு அதுக்கப்புறம் இதை வந்து பார்த்திங்கன்னா இது சிலிக்கானு. இதை வந்து நீங்கள் வந்து ஐஸ் மாதிரி நீங்கள் மசாஜ் பண்ணலாம். இதில் தண்ணி சேர்த்துட்டு நீங்கள் ஃப்ரிட்ஜுக்குள்ளே வச்சிடணும். ஃப்ரிட்ஜுக்குள்ளே வச்சிட்டிங்கன்னா நல்லா ஐஸ் கட்டி மாதிரி ஆகிடும். ஸோ அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் ஜஸ்ட் உங்கள் ஃபேஸில் வந்து நல்லா மசாஜ் மாதிரி கொடுக்கலாம். ரொம்ப நல்லா இருக்குது இது. ஆக்சுவலி எனக்கு இங்கே வெயில் ஜாஸ்தியானதுலேருந்து நான் கொஞ்சம் யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். எனக்கு ரொம்பவே பிடிச்சிருக்கு. உங்களோட ஷேர் பண்ணணும்னு நினச்சேன். இது நீங்கள் வேணும்னா ட்ரை பண்ணி பாருங்கள். அதுக்கப்புறம் இன்றைக்கி நான் மார்னிங் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப பெருசாக மேக்கப்லாம் நான் யூஸ்வலாக போட மாட்டேன். இன்றைக்கி வந்து பிபி க்ரீம் மட்டும் நான் கொஞ்சம் போட்டிருக்கேன், பான்ஸோடது. ஸோ மாய்ஸ்சரைஸ் பண்ணி பிபி க்ரீம் போட்டுட்டு ஜஸ்ட் இந்த மாதிரி 9 to 5 லாக்மியோடது வந்து யூஸ் பண்ணியிருக்கேன். ஸோ அவ்வளோதான். ரொம்ப சிம்பிளான ஒரு மேக்கப். இது ஒரு மேக்கப்பானே தெரியல. பட் ஆனால் கொஞ்சம் ப்ரெசன்டபுளாக இருக்கும். ப்ளஸ் லிப் பாம் வந்து பார்த்திங்கன்னா கேர்மெக்ஸோடது யூஸ் பண்ணியிருக்கேன். அதுக்கப்புறம் ஹோல் லுக்கே நல்லா பிரைட்டர் ஆக்கிறதுக்கு சூப்பரான ஒரு ரெட் லிப்ஸ்டிக். இது வந்து பார்த்திங்கன்னா லாக்மே 9 to 5ல் வந்து Burgundy Lush அப்படின்ற ஒரு ஷேடு. ஸோ அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். ரொம்ப சிம்பிளான ஒரு கெட் ரெடி வித் மீ தான் இது. ரொம்ப நாள் ஆச்சு ஆக்சுவலி நான் கெட் ரெடி வித் மீ பண்ணணும் அப்படின்னு நினச்சிட்டே இருந்தேன். ஸோ நாங்கள் இப்போ போயிட்டு வீடு முடிஞ்சால் நான் அங்கே ஷூட் பண்ணுறேன். எனக்கு ஷூட் பண்ண முடியுமான்னு தெரியல. நான் ஷூட் பண்ணி வீடு பிடிச்சிருந்ததுன்னா கண்டிப்பாக ஷூட் பண்ணுறேன். அப்படி பிடிக்கல அப்படின்னா கண்டிப்பாக ஷூட் பண்ண மாட்டேன் அப்படின்னு தான் நான் நினைக்கிறேன். ஸோ நான் உங்களுக்கு அப்டேட் பண்ணுறேன் வீடு கிடைச்சதா இல்லையான்ட்டு. இது ஒரு பெரிய ப்ராசஸ்ங்க. லண்டனில் வந்து பார்த்திங்கன்னா வீடு கிடைக்குதுன்றது ஒரு பெரிய ப்ராசஸ். அது கிடைச்சாலுமே அதுக்கப்புறமும் நிறைய ப்ராசஸ் இருக்குது. நம்ம ஊர் மாதிரி ஜஸ்ட் ஒரு அக்ரிமெண்ட் போட்டு அப்படி அந்த வீட்டுக்குள்ளே போகிற மாதிரிலாம் இங்கே கிடையாது. இங்கே நிறைய ப்ராசஸ் இருக்குது. க்ளீனிங் இங்கேருந்து கிளம்பும் போது நம்ம இங்கே டீப் க்ளீன் பண்ணணும். அதுக்கப்புறம் அவங்க இன்வென்ட்ரி வந்து செக் பண்ணுவாங்க.
அப்புறம் இங்கேருந்து நம்மளுக்கு வந்து ஒரு கோ ஹெட் கிடைச்சாதான் நம்ம அங்கே போக முடியும். ஸோ நிறைய ஒரு ப்ராசஸ் இருக்குது. நீங்கள் யூகேக்கு புதுசு அப்படின்னா சொல்லுங்கள், கண்டிப்பாக நான் அதுக்கு ஒரு டெடிக்கேட்டடாக வீடியோ போடுறேன். ஏன்னா நிறைய எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது, குட் அண்ட் பேட் எக்ஸ்பீரியன்ஸ் எல்லாமே எனக்கு இருக்குது. ஸோ நான் கண்டிப்பாக ஷேர் பண்ணுறேன். இப்போ போய் வீடு பார்த்துட்டு வரேன். அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் க்ளீனிங் ஒர்க் இருக்குது, நான் அதையும் நான் வந்து உங்களுக்கு கவர் பண்ணலாம்னு நினச்சேன். ஃபஸ்ட்டு பிரேக்ஃபாஸ்ட் பார்த்துருங்க. பிரேக்ஃபாஸ்ட் பார்த்துட்டு அதுக்கப்புறம் நான் உங்களுக்கு க்ளீனிங் வந்து குயிக்காக நான் க்ளீனிங் வந்து ஏன்னா நான் எவ்ரி ஆல்டர்னேட் டேஸ் இல்லைனா வீக்லி வந்து ஒரு ட்வைஸ் வந்து பார்த்திங்கன்னா நான் வந்து கிச்சனில் வந்து அந்த கவுண்டர் டாப் வந்து க்ளீன் பண்ணிகிட்டே இருப்பேன். அது வந்து நான் எப்படி பண்ணுவேன் அப்படின்றத இந்த வீடியோவில் கவர் பண்ணுவேன்னா. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஸோ பிரேக்ஃபாஸ்ட் ரொம்ப சிம்பிளாக ராகி வச்சு தான் செய்ய போகிறேன். அதுக்கு ஃபஸ்ட்டு ஆல்மண்ட்ஸ் உங்களுக்கு எவ்வளோ தேவையோ எடுத்துக்கோங்க. அது ஃப்ளேக்ஸ் மாதிரி பண்ணிக்க போகிறேன் இந்த மாதிரி. ஸோ வீடு வந்து ஆக்சுவலி வந்து நாங்கள் அன்றைக்கி போய் பார்த்தது வந்து செலக்ட் பண்ணலை. இது நான் ரொம்ப நாள் கழிச்சு எடிட் பண்ணுறேன், அதனால தான் அந்த இன்ஃபர்மேஷன் சேர்த்து கொடுக்குறேன். ஸோ அதுக்கு அடுத்த நாள் போய் ஒரு வீடு பார்த்துட்டு வந்தோம். அது நாங்கள் வந்து பார்த்திங்கன்னா ஓகே பண்ணிட்டோம். ஏன்னா வந்து ரொம்ப புது வீடும் கிடையாது, ரொம்ப பழைய வீடும் கிடையாது, அதுவும் இல்லாமல் அப்பார்ட்மெண்ட்டும் கிடையாது. ஃபர்ஸ்ட் டைம் நாங்கள் லண்டனில் வந்து அப்பார்ட்மெண்ட் இல்லாமல் போகிறோம். பார்க்கலாம் எப்படி இருக்குது அப்படின்ட்டு. ஸோ நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா பொடிசாக இந்த மாதிரி இது தேங்காய் வந்து கட் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் ஒரு பிளெண்டரில் வந்து ஒரு வாழைப்பழம் நான் ஆட் பண்ணியிருக்கேன். அதுக்கப்புறம் சோக் பண்ணி வச்ச டேட்ஸ், ஸோ நீங்கள் டேட்ஸ் போடலாம், அப்படி இல்லைனா ஃபிக்கும் போடலாம். இது நல்லா அரைச்சி எடுத்துக்கோங்க. ஸோ தட் நீங்கள் தனியாக சுகர் எதுவும் ஆட் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. ஸோ நான் வீடு வந்து ஷிஃப்டிங் ப்ராசஸ் நான் முடிஞ்ச வரைக்கும் கவர் பண்ண ட்ரை பண்ணுறேன். ஸோ நாங்கள் ஏரியாவே ஆக்சுவலி மாறுறோம். நீங்கள் வந்து இன் அண்ட் அரவுண்ட் ஸ்லவ் அப்படின்ற ஒரு ஏரியா இருக்கீங்க லண்டனில். ஸ்லவ்வுக்கு அரவுண்ட் இருந்தீங்க இல்லை ஸ்லவ்லேயே இருக்கீங்க அப்படின்னா கண்டிப்பாக எனக்கு வந்து மெசேஜ் பண்ணுங்கள், மெயில் பண்ணுங்கள், இல்லைன்னா வந்து இன்ஸ்டாகிராமில் வந்து மெசேஜ் பண்ணுங்கள். ஏன்னா அந்த ஏரியாவே எனக்கு புதுசு தான். ஸோ அதனால் நீங்கள் யாராவது இருந்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக எனக்கு பிங் பண்ணுங்கள். ஓகே, ஸோ இந்த லிக்விடில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம இப்போ ராகி மாவு வந்து நான் ஆட் பண்ணுறேன். ஸ்ப்ரவுட்டட் ராகி மாவு ஆட் பண்ணிவிட்டு நல்லா வந்து கலந்துக்கோங்க. வீட்டில் தோசை மாவு இட்லி மாவு இல்லை அப்படின்னா குயிக்காக ப்ரிப்பேர் பண்ணுறதுக்கு இது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும், ரொம்ப டேஸ்ட்டாகவும் இருக்கும், ப்ளஸ் உங்களுக்கு நியூட்ரிஷனும் ஜாஸ்தி இதில். ஸோ எத்தனை பேர் நீங்கள் இருக்கீங்களோ அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் வந்து ராகி ஃப்ளோர் வந்து ஆட் பண்ணிக்கோங்க. ஸோ இதை ஆட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நம்ம கட் பண்ணி வச்சுருந்தோம் இல்லையா தேங்காய், அதுவும் ஆட் பண்ணிவிட்டு பாதாம் ஃப்ளேக்ஸும் ஆட் பண்ணிக்கோங்க. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், ரொம்ப சிம்பிள் தான் இது. நீங்கள் ரொம்ப நேரம் ஊற வைக்கணும்லாம் அவசியம் கிடையாது. ஜஸ்ட் 5 மினிட்ஸ் நீங்கள் வந்து மிக்ஸ் பண்ணிவிட்டு வச்சிட்டிங்கன்னா போகிறோம். ஒரு பேன் வந்து சூடாகிற வரைக்கும் அந்த நேரமே போகிறோம் தாராளமாக. ஸோ இதை மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு சின்ன பேனில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு பேன் கேக் மாதிரி போட்டு எடுத்துக்கிறேன். இதில் வேணும்னா நீங்கள் முட்டை ஆட் பண்ணிக்கலாம், பட் நான் முட்டை ஆட் பண்ணலை. பட் முட்டை ஆட் பண்ணிங்க அப்படின்னா இன்னும் நல்லா ஃபில்லிங்காக இருக்கும், ப்ளஸ் உங்களுக்கு ப்ரோட்டீனும் உங்களுக்கு வந்து கிடைக்கும். இப்போ நிறைய க்ளீன் பண்ண வேண்டியதாக இருக்குது வீடு. ஏன்னா நம்ம வீடு காலி பண்ண போகிறோம். ஏன்னா நாங்கள் நோட்டீஸ் கொடுத்துட்டோம், வீடு கிடைக்கிறதுக்கு முன்னாடியே நாங்கள் நோட்டீஸ் கொடுத்துட்டோம். ஏன்னா எங்களுக்கு தெரியும் கண்டிப்பாக ரொம்ப நாள் ஆகும் வீடு நாங்கள் செலக்ட் பண்ணுறதுக்கு அப்படின்ட்டு நாங்கள் நோட்டீஸ் முன்னாடியே கொடுத்துட்டோம். ஏன்னா இங்கே வந்து பார்த்திங்கன்னா 2 months நோட்டீஸ். ஸோ 60 daysக்கு பிஃபோரே நீங்கள் சொல்லணும். அதுக்கு நடுவில் சொன்னீங்க அப்படின்னா கண்டிப்பாக ஒரு எக்ஸ்ட்ரா ஒரு மந்த் நீங்கள் பே பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ அதுதான் நான் மென்ஷன் பண்ணேன், ப்ராசஸ் இங்கே ரொம்ப வந்து டஃப் அப்படின்னு சொல்லிட்டு, வீடு மாறுற ப்ராசஸ். ஸோ நான் வந்து எனக்கு ஃபஸ்ட்டு நான் செஞ்சுக்கிட்டேன். எனக்கு ரொம்ப கொஞ்சம் நான் வாக்கிங் போயிட்டு வந்ததுனால கொஞ்சம் பசி இருந்ததுனால நான் எனக்கு ஃபஸ்ட்டு செஞ்சு நான் ஃபஸ்ட்டு சாப்பிட்டுட்டேன். ஸோ ரொம்ப டேஸ்ட்டாக இருந்தது. நீங்கள் கண்டிப்பாக இந்த பிரேக்ஃபாஸ்ட் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்ப சிம்பிள் தான். குயிக்காக நீங்கள் ஒரு பிரேக்ஃபாஸ்ட் முடிக்கணும்னு நினச்சிங்கன்னா கண்டிப்பாக இதை ட்ரை பண்ணி பாருங்கள். இது மூடி வச்சு செய்யுங்க, அப்போ தான் நல்லா வேகும். ராகி மட்டும் எஸ்பெஷலி குழந்தைங்களுக்கு கொடுக்கும் போது நல்லா மூடி வச்சு வேக வச்சுட்டு அதுக்கப்புறம் கொடுங்க. ஸோ இப்போ வந்து கவுண்டர் டாப் வந்து பார்த்திங்கன்னா நைட்டு தான் நான் வந்து க்ளீன் பண்ணேன்.
இது டக்குன்னு வந்து உங்களுக்கு வந்து ஸ்டெயின் ஆகிடும். அந்த ஒரு மசாலா அப்படி இல்லைன்னா வந்து பால் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா, ஏன்னா இது கிளாஸ் ஹாப் அப்படின்றதுனால நீங்கள் அடிக்கடி க்ளீன் பண்ணுறது நல்லது. அதே மாதிரி நம்ம பாத்திரம் வைக்கிற அந்த ட்ரே இருக்குது இல்லையா, அதுவும் பார்த்திங்கன்னா ரொம்ப ரொம்ப அழுக்காயிடும். அது நல்லதும் கிடையாது. நம்ம அப்படியே வச்சுட்டே இருக்கக்கூடாது. நம்ம பாத்திரம் வைக்கிறது அப்படின்றதுனால ரொம்ப ஹைஜீன் மெயின்டைன் பண்ணுற மாதிரி இருக்கும். நான் எவ்ரி 2 வீக்ஸ் வந்து பார்த்திங்கன்னா இதை டீப் க்ளீன் பண்ணுவேன். அந்த ட்ரே வைக்கிற அந்த ஒரு இடம் கூட பாருங்கள், ஸ்டீலு ஃபுல்லாக வந்து உங்களுக்கு ஸ்டெயினாக இருக்குது. தோ நம்ம வந்து வாஷ் பண்ணி தான் வச்சாலுமே அந்த தண்ணி சொட்டுது இல்லையா, ஸோ அந்த மாதிரி நேரத்தில் வந்து பார்த்திங்கன்னா அங்கே ஃபுல்லாக ஸ்டெயின் ஆகிடும். பேசிக்ஸ் ஆஃப் ஹைஜீன் தான். நம்ம என்ன தான் ஃபுட்டு ஹெல்த்தியாக சாப்பிட்டாலும் நம்மளோட சரௌண்டிங் வந்து அந்தளவுக்கு க்ளீனாக இல்லை அப்படின்னா கண்டிப்பாக வந்து பார்த்திங்கன்னா ஏதாவது ஒரு உடம்புக்கு வந்துகிட்டே இருக்கும். நம்மளுக்கு வந்து டைஜஷன் ப்ராப்ளம் அதெல்லாம் நம்ம பெருசாக யோசிப்போம், வேறு ஏதாவது ப்ராப்ளம் இருக்குமா உடம்புலன்ட்டு. எஸ்பெஷலி குழந்தைங்க இருக்கிற வீட்டில் வந்து கொஞ்சம் ஹைஜீன் மெயின்டைன் பண்ணுறது வந்து ரொம்ப ரொம்ப அவசியம். வந்து பார்த்திங்கன்னா மிஸ்டர் மசில் அந்த லிக்விட் போட்டு ஜஸ்ட் நான் வந்து நார்மலாக க்ளீன் பண்ணியிருக்கேன். இது ரொம்ப டீப் க்ளீன் கிடையாது, இது நார்மலாக நீங்கள் க்ளீன் பண்ணுறது. நீங்கள் மிஸ்டர் மசில் போட்டும் பண்ணலாம். அப்படி இல்லைன்னா வந்து உங்களுக்கு க்ரீஸ் ரிமூவ் பண்ணுறதுக்குன்னு சில லிக்விட் கிடைக்கும், சர்ஃபேஸ் க்ளீனிங் லிக்விட், அதை போட்டுமே நீங்கள் வந்து செய்யலாம். இது வந்து பார்த்திங்கன்னா ஆல்டர்னேட் டேஸ் இல்லை 2 days ஒன்ஸ் செய்யலாம். டீப் க்ளீனிங் வந்து நீங்கள் 2 weeks ஒன்ஸ் செஞ்சால் போகிறோம். ஸோ இதுதான் சிம்பிள் என்னோடய க்ளீனிங் ரொட்டீன், எஸ்பெஷலி இந்த கவுண்டர் டாப். ஸோ உங்களுக்கு வந்து இந்த வீடியோ பிடிச்சிருக்கா அப்படின்னு கண்டிப்பாக எனக்கு கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். ஸோ until next video, take care, bye.